கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த தருணத்தில் அல்லாஹின் அருட்கொடைகள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு சில வார்த்தைகளால் அல்லது ஒரு சில நிமிடங்களில் மணி நேரங்களில் வரையறுத்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்றால் அது அல்லாஹுடைய அருட்கொடை தொடர்பான விஷயம். இந்த உலகெங்கும் பறந்து விரிந்து ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் 1000 மடங்காக பிரித்து வைத்தாலும் அனைத்து தருணங்களிலேயும் வியாபித்திருக்கிறது அல்லாஹுடைய அருட்கொடை. உலகத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை இறைவன் படைத்து பரிபாலிக்கின்றான். ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே அசைகிறதென்றால், செயல்படுகிறதென்றால், இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகிறதென்றால் எல்லாமே அல்லாஹுடைய அருளால் தான். இறைவனுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வின் அருட்கொடைகளோடு மனிதர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்காக, தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் உலகத்தில் கழிப்பதற்காக மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கின்றான். உண்ணுகிற உணவு, உடுத்துகின்ற உடை, சுவாசிக்கின்ற காற்று, பருகுகின்ற பானம், இருக்கின்ற இருப்பிடம் என்று இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றுமே இறைவனுடைய அருட்கொடைதான். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ண முற்பட்டீர்களேயானால் உங்களால் அதை எண்ணவே முடியாது. இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், இவ்வளவு அருட்கொடைகள் மனிதனுக்கு இறைவன் வழங்கியிருந்தாலும் எண்ணிக்கையில் உள்ளடக்கிட முடியாத, வார்த்தைகளில் வடித்திட முடியாத ஏராளமான அருட்கொடைகளை மனிதர்களுக்கு இறைவன் வழங்கியிருந்தாலும் கூட மனிதன் அநியாயக்காரனாக, நன்றி மறந்தவனாகத்தான் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னுடைய அருட்கொடையை பற்றியும் அருட்கொடையை அனுபவிக்கின்ற மனிதனுடைய நிலையை பற்றியும் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். எண்ணிக்கையில் உள்ளடக்கிட முடியாத அல்லாஹுடைய அருட்கொடை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமானதாக இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு மத்தியில நம்முடைய உள்ளத்திலே அருட்கொடை என்றால் ஆழமாக பதிந்த விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கார் பங்களான்னு வாழணும், நல்ல வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும், அதுதான் அல்லாஹுடைய அருட்கொடை. ரொம்ப செல்வ செழிப்போடு பார்ப்பவர்கள் எல்லாம் மூக்கு மேல் விரல் வைத்து பார்க்கின்ற அளவுக்கு, வியக்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அருள் இருக்கின்றது என்று அர்த்தம். இப்படியான எண்ண ஓட்டம் மனிதர்களுடைய உள்ளத்திற்குள்ளே தானாக ஆழமாக பதிந்து கிடக்கிறது. இப்படி வாழ்வது அல்லாஹுடைய அருட்கொடை அல்ல. செல்வ செழிப்பிலே மூழ்கி திளைப்பது இறைவனுடைய அருட்கொடைகள் என்று அதை மட்டும் வரையறுத்து விட முடியாது. அனைவரும் வியந்து பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ்வதுதான் அல்லாஹுடைய அருட்கொடை என்று சொல்லிவிட முடியாது. இந்த உலகத்திலே வியாபித்திருக்கிற அத்துணை விஷயங்களுமே அல்லாஹுடைய அருட்கொடை தான். இறைவனுடைய அருள் மாத்திரம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே நம்மால் வாழவே முடியாது. அந்த அருட்கொடைகளை பற்றி அதை நினைவு கூற சொல்லியும், அந்த அருட்கொடைகளுக்காக நன்றி பாராட்ட சொல்லியும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது புரிந்த அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள்.
நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்காக இறைவன் உங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான். அந்த இறைவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஹல் மின் ஹாலிக்கின் கைருல்லாஹி யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிக்கின்ற, உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்ற கடவுள் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரேனும் உண்டா? லா இலாஹ இல்லாஹுவே, அவனின்றி எந்த கடவுளும் இல்லை. ஃபஅன்னா துஃபகூன், நீங்கள் எங்கேதான் திசை திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹுடைய அருளை நீங்கள் நினையுங்கள். இறைவன் உங்களுக்கு உணவளித்திருக்கின்றான். வானத்திலிருந்து உங்களுக்கு உணவை இறக்கி தந்திருக்கின்றான். பூமியிலிருந்து உங்களுக்கு செல்வ செழிப்புகளை, பசுமைகளை முளைவிக்க செய்து உங்களுக்கு உணவளித்திருக்கின்றான், ரிஸ்க் அளித்திருக்கின்றான். இப்படியெல்லாம் உங்களுக்கு அருள்பாலித்த இறைவனுடைய அருட்கொடை நினைவு கூறுங்கள். நீங்கள் வணங்குகிற அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாராலும் உங்களுக்கு அருள் செய்ய முடியாது என்று இந்த வசனத்திலே இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாஹும், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதுன், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு வழங்கிய உணவை உண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இறைவன் வணங்குகிற அருட்கொடைகளிலே மிக முக்கியமான ஒன்று உணவு. இந்த உணவு தான் நம்மை இந்த உலகத்திலே செயலாற்ற வைக்கிறது. உணவு இல்லை என்றால் யாரேனும் செயல்பட முடியுமா? நாம் இந்த உலகத்திலே செயல்படுவதற்கு, நம்முடைய உடல் அசைவுகளுக்கு ஊட்டச்சத்தை ஏற்படுத்துவதற்கு உணவுதான் வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த உணவை தருபவன் யார்? அல்லாஹ்வாக இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே இதை பற்றி சொல்லுகிறான். வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை இறைவன் இறக்குகிறான். அந்த மழையின் மூலமாக பூமியை உயிர்ப்பிக்கிறான். பூமியிலே பசுமை ஏற்படுகிறது. அந்த பசுமையிலிருந்து உணவை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அந்த உணவை உண்ணுகிற அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். உங்களுக்கு உணவை வழங்குபவன் யார்? அல்லாஹ் தான் என்று பல்வேறு வசனங்களிலே இறைவன் உணவை குறித்து, நமக்கு வழங்குகிற பானங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஃபல் யன்லுரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் தன்னுடைய உணவை நோக்கி பார்க்கட்டும், அது எப்படி வந்தது என்பதை அவன் சிந்திக்கட்டும். உணவை உண்ணுகிறான் மனிதன், உணவை சாப்பிடுகிறான். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகள், ஒவ்வொரு விதமான உணவு வேளைகள். நாம் 3 வேளை சாப்பிடுகிறோம். சில நாடுகளிலே 2 வேளை சாப்பிடுவார்கள். சில நாடுகளிலே 4 வேளை 5 வேளை சாப்பிடுவார்கள். இப்படி உணவு வேளைகள் அதிகம், உணவினுடைய வகைகள் அதிகம். எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தது யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த உணவு உங்களுக்கு எப்படி வந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிவித்து, இந்த பூமியை பிளந்து அதனுடைய புற்பூண்டுகளை முளைவிக்க செய்து, கால்நடைகளுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உணவை தந்திருக்கின்றான். அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் தன்னுடைய உணவு குறித்த அருட்கொடைகளை பற்றி பேசுகிறான். இந்த அருட்கொடையை அனுபவிக்காத யாராவது இருக்க முடியுமா? உணவு என்ற அருட்கொடையை அனுபவிக்காத யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லோரும் உணவு உண்ணுகிறோம். அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குமே தவிர உணவு உண்ணாத ஒரு மனிதன் கிடையாது. எல்லாருமே எல்லா விதங்களிலுமே உணவு உண்ணுகிறோம். ஏற்றத்தாழ்வு இருக்கும், கொஞ்சம் இருக்கும், நிறைய இருக்கும், வகைகள் வேறுபடும், ஆனால் உணவு உண்ணுகிறோம். இந்த அருட்கொடைக்கு என்றைக்காவது அதை நினைவு கூர்ந்து இறைவன் இதை எப்படி தந்திருக்கின்றான், அதற்காக இறைவனுக்கு நாம் என்ன நன்றி செலுத்தி இருக்கின்றோம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஏழ்மையிலையும் பசியிலையும் பட்டினியிலையும் கஷ்டப்பட்டார்கள். நாம் யாரும் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்த்திட முடியாத அளவிற்கான கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். பசியிலே உழன்றார்கள். தொடர்ச்சியாக 3 நாட்கள் உண்ணாமல் பருகாமல் இருந்திருக்கிறார்கள். 2 மாதங்கள் ஆகியும்
2 மாதங்களிலே 3 பிறைகளை கண்டுவிட்டாலும் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரியாது. இப்பேற்பட்ட ஏழ்மையான நிலைகளை சந்தித்த அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உணவுக்காக எப்படி நன்றி செலுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? எப்படி அது பற்றியான இறைவனுடைய அச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மேம்படுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நாள் அல்லாஹுடைய தூதரவர்கள் பசி கொடுமை தாங்க முடியாமல் வீதியில நடந்து வராங்க. அப்படி வீதியிலே நடந்து வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சந்திக்கிறார்கள். 2 நபி தோழர்களையும் சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரிடத்திலும் கேட்கிறார்கள், மா அஹ்ரஜகுமா, இந்த நேரத்தில் உங்க வீட்டிலிருந்து நீங்க எதற்காக வெளியே வந்தீங்க? கேட்ட உடனே அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பசி தாங்க முடியல, எங்களுடைய பசியை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, எங்களுடைய வயிற்றில் ஏற்பட்ட பசியை போக்குவதற்கான உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றோம், அதனால வீதியில உலா வரலாம் என்று உலா வந்து கொண்டிருக்கின்றோம் என்று அந்த 2 நபி தோழர்களும் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல அஹ்ரஜனில்லதி மா அஹ்ரஜகுமா, உங்கள் இருவரையும் எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசி தான் என்னையும் வெளியே கொண்டு வந்திருக்குது, நானும் பசி தாங்க முடியாம தான் இந்த வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் நபி தோழர்களிடத்துல சொல்றாங்க. 3 பேரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அன்சாரி நபி தோழருடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அவர் இல்லை, அவருடைய மனைவி இருக்கிறார்கள். எங்கே கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் தண்ணீர் எடுத்து வர போயிருக்கிறார். வரார். அவர் வந்த உடனே அவர் சொல்றாரு, இன்றைய தினம் என்னை விட மிக சங்கைக்குரிய விருந்தாளிகளை பெற்ற எவரும் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய விருந்தாளிகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த 3 பேருக்கும், ரசூலுல்லாஹ்விற்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 பேருக்கும் விருந்து உபசரிக்கிறார். என்ன விருந்து கொடுக்கிறாரு? பேரித்தம்பழம் குலையை எடுத்து வருகிறார். ஒரு குலையை பறித்துட்டு வரார். அந்த பேரித்தம்பழம் குலையில என்ன இருக்கு? சில பழம் நல்ல கனிந்து இருக்கிறது, சில பழம் செங்காயாக இருக்கிறது, சில பழம் நிறம் மாறி மட்டும் இருக்கிறது. இப்படி எல்லா விதமான பழங்களும் கலந்த ஒரு குலையை எடுத்து வருகிறார். எல்லாமே பழமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குலையை அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கிறார். ஒரு ஆட்டை அறுக்க போறார். ரசூலுல்லாஹ் அப்ப சொல்றாங்க, இய்யாக்க வல் ஹுலூப், பால் தரும் ஆட்டை அறுப்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை அறுக்கிறாரு. பால் தராத ஒரு ஆட்டை அறுக்கிறார். அந்த ஆட்டை அறுத்து விருந்து சமைத்து அந்த வந்த 3 பேருக்கும் கொடுக்கிறார். 3 பேரும் வயிறார சாப்பிடுகிறார்கள், வயிறு நிரம்ப உண்ணுகிறார்கள். உண்ட பிறகு ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 2 பேரையும் பார்த்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல துஸ்அலுன் அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இந்த அருட்கொடையை பற்றி கூட நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? பசியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பட்டினியிலே உழன்று கொண்டிருந்தவர்கள் ஒரு தண்ணீரை பார்க்கிறாங்க, பேரிச்சம் பழத்தை பார்க்கிறாங்க, கொஞ்சம் ஆட்டு கறியை பார்க்கிறாங்க. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த அருட்கொடையை பற்றி கூட, இதை கூட நீங்கள் அற்பமாக நினைத்து விடாதீர்கள், இதை அற்பமாக நினைத்து கடந்து விடாதீர்கள். இந்த அருட்கொடையை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? இதற்காக நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? எல்லா விசாரணை கடைகளும் உங்களை நோக்கி தொடுக்கப்படும் என்று அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, இவங்க சாப்பிட்ட இந்த உணவை விட பெருமதியான ரொம்ப உயர்தர உணவுகளை நாம் அன்றாடம் சாப்பிடுகிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஆடு என்பது பெரிய ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப ஒரு அற்பமான விஷயமாகத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஆடு பார்க்கப்பட்டது.
அப்படி ஒரு அற்பமாக பார்க்கப்பட்ட ஒரு உணவுக்கே ரசூலுல்லாஹ் மறுமையை நினைவு கூர்ந்து, இந்த அருட்கொடைக்கு என்னுடைய பதில் இறைவனிடத்தில் என்னவாக இருக்கும், இந்த அருட்கொடைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் நினைவு கூர்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று உரசி பாருங்க. இது மாதிரி உணவுக்கு கஷ்டப்படுகிறோமா? பசியிலேயும் பட்டினியிலேயும் உழன்று கொண்டிருக்கின்றோமா? பொருளாதார செழிப்பில இருக்கிறோம். ரசூலுல்லாஹுடைய காலத்தோடு ஒப்பிட்டால் நம்மில் ஒவ்வொருவருமே கோடீஸ்வரர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிறோம். 3 வேளையும் நன்றாக வயிறார சாப்பிடுகிறோம், உணவு உண்ணுகிறோம், பட்டினியோடு யாரும் கழிப்பது கிடையாது. அந்த ஒரு நிலையிலும் கூட நாம அல்லாஹுடைய அருட்கொடைக்காக நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? இறைவனுடைய அருட்கொடை நினைவு கூர்ந்திருக்கின்றோமா? இறைவா, என்னை வயிறார உண்ண வைத்திருக்கின்றாய், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் என்னை வாழ வைத்திருக்கின்றாய். எத்தனையோ மனிதர்கள் உணவிற்காக இன்றைக்கு பெரும்பாடுபடுகிறார்கள், ஆனால் எனக்கு விதமான சிரமமும் இல்லாமல் உணவை தருகிறாய், இதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்காவது நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு பேரிச்சம்பளத்துக்கு நன்றி செலுத்தினாங்களே, ஒரு ஆட்டுக்கறிக்கு நன்றி செலுத்தினாங்களே. இன்றைக்கு நாம் நம்முடைய பொருளாதார செழிப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், லா துஸ்அலுன்ன அனின் நஈம், நாளை மறுமை நாளிலே நீங்கள் அருட்கொடையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எல்லா விதமான அருட்கொடைக்குமான கேள்வி கணைகள் நம்மை நோக்கி தொடுக்கப்படும். உனக்கு எப்படி பொருளாதாரம் வந்தது? உனக்கு பொருளாதார செழிப்பை நான் கொடுத்திருந்தேன், உணவை கொடுத்திருந்தேன், கொடுத்த உடை கொடுத்திருந்தேன், அருந்த பானத்தை கொடுத்திருந்தேன், நீரை கொடுத்திருந்தேன், எல்லாவற்றையும் சரியான முறையில் நீ செலவழித்தாயா? இறைவன் கேட்பான். அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதற்காக நன்றி செலுத்தினாயா? என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தினாங்களே, எந்த அளவுக்கு நன்றி செலுத்தினாங்க? ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நின்று வணங்குகிறார்கள். இரவெல்லாம் நின்று வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி வணங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய கால்களை பார்த்தால், கால் பாதத்தை பார்த்தால், நின்று வணங்கியதனுடைய விளைவு, நின்று கொண்டிருந்ததினால் அவர்களுடைய கால் பாதம் அப்படியே வீங்கி வெடிக்க முனைகிறது, கடுமையான வீக்கத்தை அடைந்திருக்கிறது. இதை ஆயிஷா நாயகி அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், லிம தஸ்னோ ஹாதா யா ரசூலல்லாஹ் வகத் கஃபரல்லாஹு லக்கும் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குத்தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, பிறகு எதற்காக இப்படியெல்லாம் நீங்க செய்றீங்க? இவ்வளவு கஷ்டம் ஏன் படணும்? உங்களுக்கு அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டா, சுவனத்தின் தலைவர் என்று அல்லாஹுடைய தூதர்வர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்லி இருக்கின்றான். இப்படியெல்லாம் உங்களுக்கு மறுமையை குறித்து நற்சான்றுகள் உங்களுக்கு இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க ஆசைப்படுகிறேன். இறைவன் எனக்கு எத்தனையோ அருளை செய்திருக்கின்றான், அந்த அருளுக்கு நன்றி கூறும் அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன், அதனால் தான் இப்படி வணங்கி வழிபடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க. நாம வழிபடுகின்றோமா? அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்காக நாம் இறைவனை வணங்கி வழிபட்டு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து, இறைவன் சொன்ன அமல்களை சரிவர செய்து, இறைவா, நீ செய்த அருட்கொடைகளுக்காக உன்னை மட்டும் நான் ஏகத்துவப்படுத்தி வணங்குகிறேன், உனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன், நீ சொன்ன அமல்களை எல்லாம் நான் செய்கின்றேன், எல்லாம் நீ என்னை வாழ வைத்து என்னைக்கு அருள்பாலித்துக் கொண்டிருப்பதினால். எத்தனை பேர் இப்படி இருக்கின்றோம்? இறைவனுடைய அருட்கொடைகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமல்களை சரியாக செய்து விட்டோமா? சரியான முறையிலே தொழுது விட்டோமா? சரியான முறையிலே நாம் இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்து விட்டோமா? இறைவன் என்னென்ன அமல்களை எல்லாம் சொல்கிறானோ அதையெல்லாம் கேட்டு நடந்து விட்டோமா? அல்லாஹ் ஏவிய விஷயங்களை எல்லாம் செய்து இறைவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி விட்டோமா? இல்லை. பல பேர் நம்முடைய மனம் எண்ணம் சொல்லுகிறதோ அதை நோக்கி செல்லுகிறோமே தவிர அருள் கொடுத்த இறைவனுடைய சொல்லிற்கேற்ப நடப்பது கிடையாது. அல்லாஹுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எடுத்துங்க, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற சமயத்திலேயே யாராவது ஒருவர்
நம்முடைய நண்பர், நமக்கு தெரிந்தவர், நம்முடைய உறவினர்கள் நமக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால், ஒரு அன்பளிப்பு செய்தால், ஒரு விருந்து கொடுத்தால் நாம செய்வோம், நாமளும் கைமாற அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, நாமளும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கணுமே, நாம அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே, அவங்களே நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு அழைக்க வேண்டுமே, இப்படி கைமாறு செய்ய நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹ்விடத்திலிருந்து இத்தனை அருட்கொடைகளை பெற்றிருக்கின்றோம். அல்லாஹுடைய அருட்கொடை இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. இப்பேற்பட்ட அருட்கொடைகளை, இல்லை கோடான கோடி அருட்கொடைகளை பெற்றுவிட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவது, இது நன்றி மறந்தத்தனமா இல்லையா? இதைதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், மனிதன் அநியாயம் செய்யக்கூடியவனாக நன்றி மறப்பவனாக இருக்கின்றான். ஃபதுகுருனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குருலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி மறந்து விடாதீர்கள். நான் செய்த அருளுக்காக நன்றி செலுத்துங்கள், எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நன்றி மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை கேட்டு அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி மறக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகின்றோமா என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் சுய சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னும் சிந்தித்து பாருங்கள், நாம் அனுபவிக்கின்ற அருட்கொடைகளை எடுத்து பாருங்கள். இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், நாம் மனிதனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? கண்கள் எப்பேற்பட்ட அருட்கொடை! கண் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. தன்னுடைய பார்வையை செலுத்துகிற, தான் இந்த உலகத்திலே நடப்பதற்கும், ஒரு வேலையை செய்வதற்கும், கல்வியை பெருக்கிக் கொள்வதற்கும், எல்லா விதத்திற்கும் உறுதுணையாக இருப்பது கண். இந்த கண் என்ற அருட்கொடையை நாம கொடுக்கலையா? இறைவன் கேட்கின்றான். இந்த கண்ணுடைய செயல்பாடை பாருங்க. ஒரு சிறிய உருண்டை வடிவத்தில் இருக்கின்ற இந்த கண், மீன் போன்ற கண் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கண்ணுடைய வடிவம் என்ன? உருண்டை வடிவம். இந்த உருண்டை வடிவ கண்ணுடைய அந்த சிறிய பந்தினுடைய வேலையை பாருங்கள். நாம சாதாரணமாக நம்முடைய கைகள்ல, எல்லோருடைய கைகளிலேயும் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறோம். அதுல கேமரா ஃபெசிலிட்டி வச்சிருக்கிறோம். அந்த கேமராவுடைய தன்மை, ஆற்றல் எத்தகையது? ஆரம்பத்திலாம் 2 மெகா பிக்சல் கேமரா, அது அப்போ இருக்கும் பொழுது 5 மெகா பிக்சல் கேமரா வந்து அது பெருசா தெரியும். அதுக்கு அடுத்து 5 மெகா பிக்சல் வந்தது. அடுத்தது 7 மெகா பிக்சல், 8, 12, 13, 24 என்று இந்த கேமராவினுடைய தன்மையை பிக்சல் என்கின்ற கணக்கீட்டிலே அளக்கிறார்கள். நாம் இதை நம்முடைய ஸ்மார்ட் போன்களிலே பார்க்கின்ற பொழுது வியக்கின்றோம். ஒவ்வொரு கட்டத்திலேயும் அட்வான்ஸாக இதனுடைய பிக்சல் என்கின்ற அளவு அதிகரிக்கின்ற பொழுது அதை பார்த்து பிரமிக்கின்றோம். எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது, எவ்வளவு ஆழமாக எடுத்திருக்கின்றது, பிரமிக்கின்றோம். ஆனா நாம பார்க்கின்ற கண்ணினுடைய பிக்சல் எவ்வளவு தெரியுமா? இந்த 12 பிக்சலுக்கு வியக்கக்கூடிய நாம், 13 பிக்சல் கேமராவிற்கு வியக்கின்ற நாம், நம்முடைய கண்களினுடைய பிக்சல் என்கின்ற அளவு அந்த பார்வையினுடைய துல்லியத்தை நிர்ணயிக்கிற அந்த அளவு எவ்வளவு தெரியுமா? 576 பிக்சல். ஒரு போன்ல இருக்கிறது வெறுமனே 12, 13, அதை தாண்டுவதில்லை. ஆனா கண்ணினுடைய பிக்சல் 100ஐ தாண்டி, 200ஐ தாண்டி 576 பிக்சல் என்று இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு துல்லியமான ஒரு கேமராவை, இயற்கை கேமராவை நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒன்றாக கண்ணை பெற்றிருக்கின்றோம். அதற்கு நன்றி செலுத்தி விட்டோமா? அதை இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற விதத்திலே பயன்படுத்தி விட்டோமா? அதை தான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவங்களுக்கு நாம கண்ணை ஏற்படுத்தலையா? மனிதர்களுக்கு நாம் கண்ணை ஏற்படுத்தி இருக்கிறோமே, சிந்திக்க வேண்டாமா? இறைவன் அதைத்தான் கேட்கின்றான். இப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த கண் நம்மிடத்தில் இருக்கின்றது. அதை இறை வழியிலே கழிக்கின்றோமா? அந்த அருட்கொடை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட விதத்திலே பயன்படுத்துகின்றோமா? மார்க்கத்தை அறிவதற்கும், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும், இந்த மார்க்க கல்வியை படித்து தெரிந்து கொள்வதற்கு இந்த கண் என்கின்ற உறுப்பை பயன்படுத்தி அதன் மூலம் நம்முடைய சிந்தனையை, மார்க்க அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோமா? கண்ணை வைத்து என்ன செய்கின்றோம்?
தவறான காட்சிகளை பார்ப்பது, தொலைக்காட்சி பெட்டி என்கின்ற வடிவத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலேயும் குடிபெயர்ந்திருக்கின்ற அந்த சைத்தானிய வலை பின்னப்பட்ட அந்த சிறிய பெட்டி, அதிலே ஒளிபரப்பாகின்ற நாடகங்கள், சினிமா படங்கள், பாடல் காட்சிகள், இதையெல்லாம் பார்த்து நம்முடைய கண் என்ற அருக்குடையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் கொடுத்த அருக்குடையை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு தவறான வழியிலே, ஷைத்தானிய வழியிலே பயன்படுத்துபவர்களாக நம்மில் பலர் இருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள், வீடுகளிலேயே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய நிலைமை என்ன? ஒரு காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த தாய்மார்கள் இன்றைக்கு பிள்ளைகளை மறந்துவிட்டு தன்னுடைய உறவினர்களை மறந்துவிட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மறைந்துவிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த தொலைக்காட்சி பெட்டி முன் அமர்கிறார்கள். மகரிபு நேரம் ஆயிடுச்சா, தொழுக நேரம் வந்ததா இல்லையா தெரியாது, பாங்கு சொல்லப்பட்டதா இல்லையா தெரியாது, தொழுக நேரம் முடிய போகிறதா இல்லையா தெரியாது. என்ன தெரியும்? டிவியே போடுவாங்க. டிவி ஆன் பண்ணி அதில் போடுகின்ற சீரியல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்பாங்க. அதுலேயும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஒரு டிவி சேனல்ல நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இடைவேளைன்னு போடுவான். வரும் இவங்களுக்கு கோபம். சரியான கட்டத்தில் இதை போட்டுருவானே, சரி இந்த நேரத்தை இப்படி யோசிச்சு நாம வீணடிச்சிடக்கூடாது, என்ன பண்ணணும்? இந்த இடைவேளை போடுகிற நேரத்தை நாம் அடுத்தது இப்ப சன் டிவி பார்க்கிறோமா, விஜய் டிவிக்கு தாவுவோம். விஜய் டிவியில் என்ன சீரியல் போடுறான் அதை இந்த இடைவேளை கேப்ல பார்ப்போம். அதுல இடைவேளை போட்டுட்டானா திரும்ப பழைய நிலைக்கு வந்துருவோம் சன் டிவிக்கு. இப்படிதானே நம்முடைய கண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு கட்டுப்பட்ட வழியிலே இந்த கண் என்கின்ற பார்வையை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பயன்படுத்தாமல் தவறான வழியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமே, இது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முறையா? அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்த வேண்டாமா? தூங்கினால் கூட நன்மைதானே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கொடுக்கின்றோமா? கண்ணுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன? அதற்கு தேவையான உறக்கத்தை கொடுப்பது. அந்த உறக்கத்தை அதற்கு கொடுக்கின்றோமா? அந்த அருட்கொடைக்கு உண்டான கடமையை செய்கின்றோமா? இன்றைக்கு செல்போன் வந்தது. இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், கெட்டு சீரழிவதற்கு முதல் காரணமாக இருக்கிற இந்த செல்போன் இரவு நேரங்களிலே கண் விழித்து மணி 12 ஆனாலும் 1 மணியை தாண்டினாலும் சஹர் வந்தாலும் சரி, அடுத்த நாள் விடிஞ்சாலும் சரி, அந்த செல்போனிலேயே தங்களுடைய கண்களை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களாக பார்க்கின்றோமா இல்லையா? அந்த அருட்கொடைக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து விட்டார்களா? இறைவனுக்கு கட்டுப்பட்ட வழியிலே அந்த கண்களை பயன்படுத்தி விட்டார்களா? இல்லை. இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, கண் என்கின்ற இந்த உறுப்பை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் கேட்கின்றான், உங்களுக்கு நாம் கண்ணை வழங்கி இருக்கின்றோம், அந்த கண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட விதத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். எத்தனை அருட்கொடைகள் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஓஃபில் அர்லி ஆயாத்துன் லில் மூக்கினீன், இந்த உலகத்தில் உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன், உங்களுக்குள்ளேயும் பல சான்றுகள் இருக்கிறது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று இறைவன் கேட்கிறான். நம்முடைய மனித உடல் பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மனித உடலை எடுத்துக்கொள்ளுங்கள், இதுவே நமக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் அருட்கொடை. இந்த உடலில் இருக்கிற, இந்த உடலுக்கு வலு சேர்த்து இருக்கிற எலும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். எலும்பு இல்லாமல் ஒரு மனிதனால இருக்க முடியுமா? எலும்பு இல்லாமல் எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. அவன் உறுதியாக நிற்பதற்கும், சரியான முறையில் அமர்வதற்கும், நடப்பதற்கும், இந்த உலகத்திலே அவன் இருப்பதற்கே அவனுடைய உடல் ஒரு பேலன்ஸாக சீராக இயங்குவதற்கு காரணமே அவனுடைய உடலில் இருக்கின்ற, அதை தாங்கி பிடித்திருக்கின்ற எலும்புகள் தான். இந்த எலும்புகளுடைய தன்மை என்ன?
இன்றைய அறிவியல் உலகம் சொல்லுகிறது. பெரிய எலும்பு இருக்குன்னா அதுல தீப்பெட்டி சைஸ் எடுத்தால் கூட அது பெரும் பெரும் கருங்கற்களை விட உறுதியானதாக வலுவானதாக இருக்கும். எந்த அளவுக்கு அந்த எலும்பினுடைய ஒரு பலம் இருக்கும்னா, அந்த தீப்பெட்டி சைஸ் இருக்கிற அந்த எலும்பு 9 டன் அளவுக்கான எடையை தாங்கக்கூடியதாக இருக்கும். 9 டன்னுனா எவ்வளவு? 9000 கிலோ. 9000 கிலோவை இறைவன் படைத்திருக்கிற, நம்முடைய உடலை தாங்கி நிற்கின்ற, இறைவன் செய்திருக்கின்ற அந்த மிக பெரும் அருட்கொடையான அந்த எலும்புல ஒரு தீப்பெட்டி சைஸ் இருக்கிற எலும்பு 9000 கிலோவை தாங்குகிறது என்றால் இறைவன் எப்பேற்பட்ட அருட்கொடை நமக்கு தந்திருக்கிறான். அதற்கு நாம நன்றி செலுத்திட்டோமா? இன்றைக்கு பலரை பார்க்கலாம், விபத்துகளுக்கு உள்ளாகி அந்த எலும்புகள் முறிவடைந்து அதற்கு சிகிச்சை எடுப்பார்கள். அவர்களை பார்ப்போம், அதற்கு சிகிச்சை பெற்று வந்து விடுவார்கள். ஆபரேஷன் பண்ணி அதில் இரும்பு பிளேட் வைத்து அதை சீர் செய்து இருப்பாங்க. ஆனால் இறைவன் படைத்த எலும்பை போன்றது இருக்குமா? இயற்கையாக இறைவன் கொடுத்த அருட்கொடையை போன்று இருக்குமா? இருக்காது. அதில் ரொம்ப அவங்க அங்கே கவனம் எடுத்துக்கணும். ஒரு தடவை அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டதென்றால், எலும்பிலே அடிபட்டு விட்டதென்றால், அந்த அடிப்பட்ட பகுதியை, அந்த பாகத்தை, அந்த உடல் உறுப்பை ரொம்ப அவங்க பக்குவமாக கையாளணும். காலில் முறிவு ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த முறிவடைந்த காலை வேகமாக அவங்களால ஊண்டிட முடியாது, ஓடிட முடியாது. ரொம்ப பக்குவமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அந்த உறுதி. இறைவன் படைத்த அந்த இயற்கை பழுதடைந்து அவர்கள் செயற்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ செயற்கை அவ்வளவு பெரிய பலகீனமான ஒன்றாக இருக்கிறது. ஆனா இல்ல, அல்லாஹுடைய இயற்கையான அந்த எலும்பு, இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல் 9000 கிலோ எடையை தாங்குகின்ற அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அது மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் கொடுத்த மிக பெரும் அருளாக அந்த எலும்பு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒரு தர்மம் செய்வது இருக்கிறது. இறைவன் பல எலும்புகளையும் அந்த எலும்புகளிலே பல மூட்டுகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் காளையை அடைந்தான் என்றால் அவன் தன்னுடைய ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒரு தர்மத்தை செய்வது அவனுக்கு கடமையாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த தர்மம் பொருளாதார ரீதியாக மட்டும்தான் இருக்குமா? இல்லை. அத்தஸ்பீஹு சதகா, அவன் செய்கிற தஸ்பீ சுபஹானல்லாஹ் என்று சொல்வது அதற்கு தர்மமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது தர்மமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது தர்மமாக இருக்கும். இப்பேற்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்து இறைவன் கொடுத்த அருட்கொடையாக இருக்கிற அந்த மூட்டுக்களுக்கு நீங்கள் தர்மத்தை சேர்த்திடுங்கள், அல்லாஹுக்கு நன்றியை செலுத்தி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அப்ப இப்பேற்பட்ட அருட்கொடையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த எலும்பு ஒரு அருட்கொடையா? அடுத்தது பாருங்க, சிறுநீரகம், கிட்னி. இந்த சிறுநீரகத்தினுடைய வேலையை பாருங்கள். இது ஒரு 11 சென்டிமீட்டர் அளவுக்கு உண்டான ஒரு வலை போன்ற ஒரு பகுதி. அது உடலில் இருக்கின்ற இரத்தத்தை, அதில் இருக்க அந்த இரத்தத்தில் கலந்திருக்கின்ற கழிவுகளை சுத்தம் செய்துவிட்டு இரத்தத்தை தூய்மை செய்து அந்த இரத்தத்தில் இருக்கின்ற கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுகிற ஒரு பகுதி. இந்த பகுதி இறைவன் 2 கொடுத்திருக்கிறான். ஆனா இதை இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இதை நாசமாக்கி கொண்டவர்கள், இந்த கிட்னியை அழித்து கொண்டவர்கள் இன்றைக்கு படும் கஷ்டத்தை பார்க்கின்றோம். டயாலிசிஸ் என்கின்ற பெயரிலே அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக பெரும்பாடு படக்கூடியவர்களாக இருப்பார்கள். லட்சக்கணக்கிலே அதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள். பெரும் பெரும் இயந்திரங்கள் அதற்காக வைக்கப்படும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யப்படுகிற வேலையை, லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்து செய்யப்படுகிற வேலையை, அப்படி செய்தாலும் திருப்திகரமாக இல்லாமல் என்றோ ஒரு நாள் உயிருக்கு உழை வைக்கின்ற காரியமாக இருக்கின்ற இந்த செயலை இறைவன் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் மனிதனுக்கு இயற்கையாகவே கிட்னி என்கின்ற சிறுநீரகத்தை கொடுத்திருக்கின்றான். இப்படி மனிதனுடைய உடலிலே எடுத்துக்கொண்டாலே ஏராளமான அருட்கொடைகளை நாம் பார்க்கலாம். அவ்வளவு அருட்கொடைகள் நமக்கு உள்ளே இருக்கின்றது, நம்முடைய அண்ட சராசரத்தில் இருக்கின்றது, நாம் பார்க்கின்ற விஷயத்தில் இருக்கின்றது, நாம் படிக்கின்ற விஷயத்தில் இருக்கின்றது. எல்லா இடங்களிலேயுமே அல்லாஹுடைய அருட்கொடைகள் நிரம்பி இருக்கின்றது.
இந்த அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன? நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை மட்டும் வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான காற்றை கொடுத்திருக்கின்றான், தண்ணீரை கொடுத்திருக்கின்றான், உணவை கொடுத்திருக்கின்றான், உடையை கொடுத்திருக்கின்றான், இருப்பிடத்தை கொடுத்திருக்கின்றான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான். எல்லா வசதி வாய்ப்புகளையும் இறைவன் இந்த உலகத்திலே கொடுத்து இறைவன் சொல்லக்கூடிய ஒரே கட்டளை என்னை மட்டும் வணங்குங்கள் என்கின்ற கட்டளையை இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்தி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம், இறைவனுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற, இறைவனுக்கு நன்றி மறந்து நடக்கின்ற காரியத்தை செய்யக்கூடியவர்களாக பல பேரை பார்க்கின்றோம். அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்றாங்க. எப்படி? அல்லாஹுடைய ஆற்றல்ல, அதிகாரத்தை, பண்பை அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல ஒன்றுக்கு அல்லது ஒருவருக்கு வழங்கி அதன் மூலம் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற காரியத்தை, இறைவன் எதை நன்றி செலுத்தும் விதமாக செய்ய சொன்னானோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறந்து செயல்படக்கூடியவர்களாக இன்றைக்கு பலரை பார்க்கின்றோம். அதனாலதான் இந்த ஷிர்க் காரியத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்ற பொழுது இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம், ஷிர்க் என்பது இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். ஏன்னா அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்து இறைவன் சொன்ன அந்த ஒரு கட்டளை நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் அது இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய அநீதி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய அருட்கொடைகள் ஏராளம் ஏராளமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு அருட்கொடைக்காகவும் இறைவனை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, இறைவனுக்கு நன்றி மறக்காமல் இறைவனுடைய அருட்கொடைகளுக்காக அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்தி இறைவனுக்கு எந்த இணை வைக்காமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு அமல்களையும் செய்து அல்லாஹுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்றி மறந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.